I want to finish my teaching that I've been teaching you for the last 2 months about discerning adultery. விபச்சாரத்தை குறித்த பகுத்தறிதலை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி கடந்த 2 மாதம் நான் போதித்ததை முடிக்க விரும்புகிறேன். I've been teaching you saying that adultery is a spirit. விபச்சாரம் ஒரு ஆவி என்பதை குறித்து நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டு வருகிறேன். We are living in a world where all of us are going to be tempted. நாம் வாழுகிற இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே சோதிக்கப்படுகிறோம். So I want to teach you tonight about discerning adultery. விபச்சாரத்தை எப்படி நாம் பகுத்தறிவது என்பதை குறித்து இந்த ராத்திரி நான் போதிக்கிறேன். Are you ready to receive the teaching? போதனை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? When you talk about the spirit of adultery, I want to tell you, it's not only about individuals. இந்த விபச்சாரத்தின் ஆவி குறித்து நான் பேசும்பொழுது ஏதோ தனிநபர்களை மாத்திரம் பற்றினது அல்ல. But also you need to recognize and understand even families and generations are affected by the spirit. இப்படியாக குடும்பங்கள் அநேக தலைமுறைகள் கூட இந்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. Lot of families, they have this weakness running in their line of generations. தலைமுறைகளிலே அநேக குடும்பங்கள் இந்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. So we learn the word of God to break the power of the spirit of adultery not only over our lives but even over our generations. நாம் இந்த விபச்சாரத்தின் ஆவியை நம்முடைய வாழ்க்கையில் முறிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைகள் மேல் கூட முறிப்பதற்காகவே நாம் வேதத்தின் அடிப்படையில் வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம். So as I keep saying, all of us are tempted but not all of us commit sin. எல்லாரும் சோதிக்கப்பட்டாலும் எல்லாரும் பாவம் செய்வது இல்லை. So the Bible here clearly says here, வேதம் இங்கே தெளிவாக சொல்லுகிறது, who will commit adultery? யார் விபச்சாரத்தை செய்கிறார்கள்? Not everybody. எல்லாரும் அல்ல. Though everybody is tempted. எல்லாரும் சோதிக்கப்பட்டாலும் கூட. Though all of us we do have equal opportunities to commit sin. எல்லாருக்குமே இப்படியாக பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சரிநிலைமையில் வந்தால் கூட. But not everyone does it. எல்லாரும் செய்வது இல்லை. So who are those people who are likely to commit adultery? ஆதலால் இப்படி விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பார்க்கலாம். The Bible teaches that very clearly. அதை வேதம் தெளிவாக போதிக்கிறது. Proverbs chapter 6. நீதிமொழிகள் 6 verse 32. வசனம் 32 and 33. 33 கூட. The Bible says, but a man who commits adultery lacks judgment. ஸ்திரீயினுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன். Whoever does so destroys himself. அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். Blows and disgrace are his Lord. வாதையையும் லட்சையையும் அடைவான். And his shame will never be wiped away. அவன் நிந்தை ஒழியாது. So the word of God says here, the one who lacks judgment is the one or she's the one who is going to get involved with the act of adultery. பாருங்கள், மதிகெட்டவர்கள் தான், அது மனுஷனோ அது ஸ்திரீயோ, அவர்கள் தான் விபச்சாரம் செய்கிறார்கள். You are not supposed to lose your wisdom. உங்களுடைய ஞானத்தை ஒரு காலம் நீங்கள் இழக்க கூடாது. You understand what I'm saying? The Bible says the word of God will build up your sense of judgment. வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம் என்றால் தேவனுடைய வார்த்தையானது நமக்குள் அந்த நிதானத்தை கட்டி எழுப்பும். So the Bible says a man who lacks judgment will commit adultery. ஆதலால் மதிகெட்டவனே வேதத்தின் அடிப்படையில் விபச்சாரம் செய்கிறார். So but today I'm going to teach you from Proverbs chapter 7. இன்று நீதிமொழிகள் 7 நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். Shall we all read first 5 verses? முதல் 5 வார்த்தைகளை நாம் எல்லாரும் வாசிக்கலாமா? Pastor Pramla will read along with her. நீதிமொழிகள் 7:1 5 வரை. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக.
In English, the Bible says, keep my words, store up my commands within you, keep my commands, and you will live. Guard my teachings as the apple of your eye, bind them on your fingers, write them on the tablet of your heart. Say to wisdom, you are my sister, and call understanding your kinsman. They will keep you from the adulteress, from the wayward wife with her seductive words. Now we do understand. நாம் இப்பொழுது புரிந்து கொள்கிறோம். The Bible says, it talks about the importance of learning God's word in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கான முக்கியத்துவத்தை வேதம் பேசுகிறது. Nothing is going to help you fight against the spirit of adultery except the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே அன்றி எதுவும் இந்த விபச்சாரத்தின் ஆவியை எதிர்க்க நமக்கு உதவி செய்ய முடியாது. The Lord says, keep my words. தேவன் சொல்கிறார், என் வார்த்தைகளை காத்துக்கொள். Store up my commands. என்னுடைய கட்டளைகளை பத்திரப்படுத்து. Keep my commands and you will live. என்னுடைய கட்டளைகளை காத்துக்கொண்டால் பிழைப்பாய். And says, guard my teachings. என்னுடைய போதகத்தை காத்துக்கொள். Now to be taught is good. போதிக்கப்படுவது நல்லது. But you should safeguard the teaching that you receive. ஆனால் அந்த போதகத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். And it says, and I say to wisdom, you are my sister. ஞானத்தை நோக்கி என் சகோதரி என்று அடை என்று சொல்லுகிறது. Call understanding your kinsman. புத்தியை பார்த்து என் இனத்தாள் என்று சொல்லுகிறது. So when you have the word of God working in your life, then the Bible says it's going to save you from the adulteress and the wayward wife. இப்படியாக தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ளும் பொழுது இந்த பரஸ்திரீக்கு நம்மை அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு விலக்கி காக்கும் என்றும் சொல்லுகிறது. So I want to tell both men and women. நான் இங்கே இருக்கிற புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் சொல்லுகிறேன். It's not only to men, புருஷர்களுக்கு மாத்திரமல்ல, but even women. பெண்களுக்கும் கூட. Identify those people who carry the spirit of fornication and adultery. வேசித்தன விபச்சார ஆவியை சுமந்து வருகிற ஆட்களை நீங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். They're going to be just around you. உங்களை சுற்றித்தான் இருப்பார்கள். I don't mean to say hate them வெறுங்கள் என்று சொல்லவில்லை, or avoid them. இல்லை புறக்கணிங்கள் என்றும் சொல்லவில்லை. Sometimes they work with you in the office. ஒருவேளை உங்களோடு கூட அலுவலகத்தில் அவர்கள் வேலை செய்யலாம். Sometimes they are your family friends. உங்களை குடும்பத்தில் ஒருவராக இருக்கலாம். Sometimes your family members. உங்களை குடும்பத்தின் நபராக இருக்கலாம், இல்லை என்றால் குடும்பத்தின் நண்பராக இருக்கலாம். But discern the spirit of adultery. ஆனால் இந்த விபச்சாரத்தின் ஆவியை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். You follow what I'm saying? சொல்வதை So பின்பற்ற what you வேண்டும். and I we need to pray is for the discernment in our spirit to identify the spirit of adultery. அதனால் நான் ஜெபிக்கிற காரியம் என்ன என்றால், நம்முடைய எல்லாருடைய இருதயங்களிலும் இப்படிப்பட்டதாய் பகுத்தறியக்கூடிய ஆவியானது விபச்சாரத்தின் ஆவி இனம் கண்டுகொள்ள செயல்பட வேண்டும். So now இப்பொழுது I want to tell you how this spirit operates. எப்படி இந்த ஆவி செயல்படுகிறது? Are you listening? கவனிக்கிறீர்களா? Are you listening? You want to know how this spirit operates? எப்படி இந்த ஆவி செயல்படுகிறது என்பதை அறிய I விரும்புகிறீர்களா? want to tell you about the modus operandi of this spirit. இந்த ஆவியின் செயலாக்கத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். And usually this spirit will use the word so powerfully. எப்பொழுதுமே இந்த ஆவி வார்த்தைகளை வல்லமையாக பயன்படுத்தும். Seductive words. மயக்குகிற வார்த்தைகள். Say seductive words. So the spirit of adultery will use seductive words. அதல இந்த விபச்சாரத்தின் ஆவியானது மயக்குகிற வார்த்தைகளை பேசும். Intoxicating words. இன்னும் சொல்லப்போனா போதைக்கு உட்படுத்துகிற வார்த்தைகள். Personal words. தனிப்பட்ட வார்த்தைகள். Those persons who carry the spirit of adultery, இப்படிப்பட்ட விபச்சாரத்தின் ஆவியை சுமக்கிறவர்கள் they talk very smoothly. மிக மென்மையாக பேசுவார்கள். Very pleasing to you. உங்களுக்கு பிரியம் வருகிறது போல் They பேசுவார்கள். address you very intimately. தனிப்பட்ட சொந்தமாய் பேசுவார்கள். In their body language, in their words, they will try to show or manifest they are very close to you. தங்களுடைய சரீர பாஷையிலும் வார்த்தையிலும் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களைப் போல் காட்டுவார்கள். So identify their body language. அவருடைய சரீர பாஷையை இனம் கண்டுகொள்ளுங்கள். They will be friendly with you overnight. திடீரென்று உங்களுக்கு நண்பர்களாய் மாறுவார்கள். They're going to come looking for you. உங்களை தேடி வருவார்கள். So you need to discern the spirit of adultery. இந்த விபச்சாரத்தின் ஆவியை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். This spirit will use the words. இந்த ஆவியானது வார்த்தைகளை பயன்படுத்தும். So the Bible says seductive words. வேதம் சொல்லுகிறது இச்சக வார்த்தைகள் என்று. So I want to warn all the young people. இங்க இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் Those who are எச்சரிக்கிறேன். here இங்க இருக்கிற and those who watch us through the பார்க்கிற television. வாலிப பிள்ளைகளை கூட. So you need to protect your spirit against this spirit of adultery. இந்த விபச்சாரத்தின் ஆவிக்கு விரோதமாக உங்கள் ஆவியை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும். Now verse number 7 says, வசனம் 7 சொல்லுகிறது, here I now 6 and 7, at the window of my house I looked out through the lattice. 6-7 வாசிக்க போகிறோம். நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது I saw among the simple பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே I noticed the young man, a youth who lacked judgment. ஒரு புத்தியீன வாலிபனை கண்டவனை கவனித்தேன். Now look at me. என்னை பாருங்கள். Look at me. என்னை பாருங்கள். So here the Bible teaches about a
young man who lacks judgment. இங்கு ஒரு வாலிபன் புத்தியீனனாய் இருப்பதை குறித்து பார்க்கிறோம். So how do you really translate a one who lacks judgment? இப்படியாக நிதானத்தை இழக்கிறவன் என்று சொல்லலாம். வாலிபன், நிதானிக்க அறியாதவன். Yes, that's the right kind of translation. Yes. So I told you, who is going to be caught in the act of adultery? The Bible says the man or a woman who lacks judgment. வேதத்தின் அடிப்படையில் மதிகெட்டவன் தான் இப்படியாக விபச்சாரம், அது ஸ்திரீயாகவும் இருக்கலாம், விபச்சாரம் செய்கிறார். The one who lacks discernment. அப்படின்னா பகுத்தறிவை பெறாதவர்கள். Whose mind has been hijacked by the devil. பிசாசினால் இப்படி கடத்தி செல்லப்பட்ட மனதை உடையவர்கள். So now I look through the window. இப்பொழுது நான் ஜன்னல் வழியாக பார்த்தபோது, No, there could have been a lot of young men and women. அநேக வாலிபர்கள், ஸ்திரீகள், புருஷர்கள் இருக்கலாம். But the writer says he picked up one youth who lacked judgment. ஆனால் ஒரு வாலிபன், அதாவது புத்தியீன வாலிபனை அவர் பிடிக்கிறார். So I want to tell you, the devil doesn't attack everybody. பிசாசு எல்லாரையும் தாக்குவது இல்லை. He is looking for the right candidate. சரியான தகுதியுள்ள நபரை பார்க்கிறார். So the one who is going to select will be the person who lacks judgment. இப்படி நிதானிக்க அறிவை இழந்தவர்களை தான் அவன் தெரிந்து கொள்ளுகிறான். The one who lacks discernment. பகுத்தறிவு இழந்தவர்களை தான் தெரிந்து கொள்ளுகிறான். So among all the young men, the Bible says there was one particular guy who did not have that discernment. இந்த எல்லா வாலிபர்களுக்குள்ளும் பகுத்தறிவு இல்லாத ஒரு வாலிபனை தான் அவன் The கண்டுபிடித்தான். Bible says judge correctly, வேதம் சொல்லுகிறது சரியாய் நாம் நிதானிக்க வேண்டும். not by appearance, தோற்றத்தை வைத்து அல்ல, but in your spirit. ஆவியிலே. Amen. So now this young man who lacked judgment, the Bible talks about his activities. இந்த புத்தியீன வாலிபனின் நடவடிக்கைகளை குறித்து வேதம் பேசுகிறது. Now, a lot of times you have to understand, when you don't have a discernment, you go to wrong places, you are at the wrong place at the wrong time for wrong reasons. பாருங்கள், இந்த பகுத்தறிவை நாம் இழக்கும் பொழுது தவறான இடங்களுக்கு, தவறான நோக்கங்களோடு, தவறான நேரங்களில் இருந்து விடுகிறோம். You follow what I'm saying? You do not know where you are going. எங்கே போகிறோம் என்று கூட தெரிவது இல்லை. You go to wrong places, meeting the wrong people. நீங்கள் தவறான இடங்களில் தவறான நபர்களை சந்திக்கிறீர்கள். I want to tell you, if somebody who's your friend who's involved or having a lifestyle of adultery, it's going to affect you as well. உங்களுடைய நண்பர் யாராவது இப்படியாக ஒரு விபச்சாரத்தின் வழியிலே இருந்து ஆவியிலே வாழ்க்கை முறையிலே இருப்பார் என்றால், நீங்கள் அவருடைய நட்பு வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களை பாதிக்கும். Or your family friends with somebody, but one of those persons carry the spirit of adultery, you have to be watchful. உங்களுடைய குடும்ப நண்பர்களில் ஒருவர் இந்த விபச்சாரத்தின் ஆவியோடு இருப்பார் என்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது Now you நல்லது. can say, now we are family friends. நீங்கள் சொல்லலாம் குடும்ப நண்பர்கள் என்று. I don't care. அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. But you need to identify and discern the spirit which is functional behind their life. ஆனால் அவர்களுக்கு பின்னணியில் செயல்படுகிற அந்த ஆவி நீங்கள் இப்படியாக ஈனம் கண்டுகொண்டு பகுத்தறிவது நல்லது. Because those who carry the spirit of adultery, I want to tell you, they are looking for scapegoats. இந்த விபச்சாரத்தின் ஆவியை சுமந்து செல்லுகிறவர்கள் பலியாடுகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். So they have a crafty intention, the Bible says. இவர்களுக்குள் ஒரு தந்திரமான நோக்கம் இருக்கிறது என்று வேதம் They சொல்லுகிறது. don't have right intentions. சரியான நோக்கங்கள் இருக்காது. They don't look at the opposite sex in a healthy manner. தங்களுக்கு எதிர்மறையான பாலுணர்வு உள்ளவர்களை ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைமையில் பார்க்கவும் மாட்டார்கள். That's why the Bible says, do not sit in the seat of mockers. அதனால்தான் இப்படியாக பரியாசக்காரர்களின் கூட்டத்தில் உட்காரக்கூடாது என்று Don't எழுதியிருக்கிறது. stand in the way of sinners. பாவிகளின் வழியில் நிற்கக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. Do not walk according to the counsel of the wicked. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் என்றும் The எழுதியிருக்கிறது. Bible says, discern and stay away. பகுத்தறிந்து நீங்கள் தள்ளி இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறது. Amen. So here the Bible says, this man was going down the street near her corner. பாருங்கள், இந்த வாலிபன் அவள் வீடு இருக்கும் அந்த சந்துக்கு, அந்த தெருவுக்கு வழியே நடந்து போனானாம். Walking along in the direction of her house. அவள் வீட்டு வழியே நடந்து போனானாம். During the evening time, அதுவும் சாயங்கால வேளையில். here the Bible says, the day was fading as the dark of night set in. இந்த வசனம் சொல்லுகிறது, 8 மாலை மயங்கும் அஸ்தமன நேரம், இரவின் இருண்ட நேரம். Watch about your evening time
entertainment places. நீங்கள் இப்படி பொழுதுபோக்கிற்காக செல்லும் அந்த சாயங்கால வேளைகளை இடங்களை அறிந்து கொண்டு எச்சரிக்கையாய் இருப்பது Even some godly people hang around with ungodly people. சில நேரம் தேவ பக்தி உள்ளவர்கள் கூட தேவ பக்தி அற்றவர்களோடு சுற்றித் திரிகிறார்கள். I want to tell you, out in the world there's a spirit of the world that's trying to attack you and defile you. உலகத்திலே இப்படியாக உலகத்தின் ஆவியானது உங்களை பாதித்து என்றால் தாக்கி உங்களை தீட்டுப்படுத்தும்படியாக காத்திருக்கிறது. Not only a lot of adults, I want to tell you, even our teenagers, our little boys and girls, they are being abused sexually in different circumstances. It's shocking. பாருங்கள், பெரியவர்கள் மாத்திரமல்ல, வாலிப பிள்ளைகள், ஆண்களும் பெண்களும் சிறு பிள்ளைகளும் கூட இந்த வால வயதிலே ஒரு துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிறார்கள். In some families, everyone is sexually abused while they were children. சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே சில குடும்பங்களிலே இப்படி பாலுணர்வு நிலைமையிலே துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டவர்கள் உண்டு. And every one of the generation after generation. தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொருவரும். This is the work of the devil. இது பிசாசுனுடைய கிரியை. You understand what I'm saying? This has to be broken in Jesus' name. இது இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்பட்டாக வேண்டும். So now listen carefully. இப்போது கவனித்து கேளுங்கள். I'm going to teach you some of the things based on the word of God as to how to identify this kind of people. இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி இனம் கண்டுகொள்வது என்பதை நான் வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு போதிக்க So the விரும்புகிறேன். boy was going closer to a house. இந்த வாலிபன் அவள் வீட்டு வழியாக நெருங்கி போய் கொண்டிருந்தான். Now look at verse number 10. 10வது வசனத்தை பாருங்கள். Then out came a woman to meet him. அங்கே ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாளாம். Listen. கவனிங்கள். He was going near a house. அவள் வீட்டு வழியை அவன் சென்றான். Suddenly a woman showed up. திடீரென்று ஒரு ஸ்திரீ எதிர்பட்டாள். The Bible says, in English it says, that came out a woman to meet him. ஆங்கில வேதத்திலே அங்கே ஒரு ஸ்திரீ அவனை சந்திக்க வந்தாள் என்று எழுதியிருக்கிறது. Now listen, are you listening? கவனிக்கிறீர்களா? I want you to follow me carefully. என்னை கவனமாக பின்பற்றும்படி. The Bible never says this boy was going around looking for a prostitute. ஈவன் ஒரு வேசிக்காக போய் தேடி கண்டுபிடித்தான் என்றெல்லாம் வரவில்லை. No. இல்லை இல்லை. He did not do it. அவன் செய்யவும் இல்லை. That was not his motive. அது அவனுடைய நோக்கமும் இல்லை. But the only thing the Bible says that this boy did not have discernment. ஆனால் இவனுக்கு பகுத்தறிவு இல்லை. He lacked judgment. அவனுக்கு நிதானமும் இல்லை. That's it. அவ்வளவுதான். That particular evening, அந்த முக்கிய மாலையிலே when he wanted to go out, அவன் வெளியே செல்ல விரும்பும்போது, since he did not have the spirit of discernment, அந்த பகுத்தறிகிற ஆவி அவனுக்குள் இல்லாதபடியினால், the Bible says he was going near a house. அவள் வீட்டு வழியாய் போய் இருக்கிறான் பாருங்க. But listen. ஆனால் கவனிங்கள். He didn't approach the woman. இவன் அந்த ஸ்திரீயினிடத்தில் நெருங்கவில்லை. But the woman came to meet him. ஆனால் அந்த ஸ்திரீ இவனை சந்திக்க வந்தாள். What did I say? எதை சொன்னேன்? The woman came forward to meet with this young boy. அந்த ஸ்திரீயானவள் இந்த வாலிபனை சந்திக்கும்படி வந்தாள். So we're not talking about a prostitute. இவள் ஒரு வேசி அல்ல. We are talking about a wife who is married to somebody. யாருக்கோ வாழ்க்கைப்பட்ட ஒரு மனைவி. But her character is not good. ஆனால் அவளுடைய குணம் சரியில்லை. She is looking forward to have sex outside the marriage. திருமணத்தை தாண்டி ஒரு உடலுறவை வைத்துக்கொள்ள எதிர்பார்த்தவள். No, it's a warning to all of us. இது நம்ம எல்லாருக்குமே எச்சரிக்கை. Looking for sex outside your marriage. உங்களை திருமணத்தை தாண்டி உடலுறவை வைத்துக்கொள்ள எதிர்பார்ப்பது. It's a demonic gateway into your life. அது உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசுக்குரிய ஒரு வாசல். The Bible does say very clearly you are destroying yourself. வேதம் தெளிவாய் சொல்கிறது உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று. So the boy did not go to meet her. இந்த வாலிபன் அவளை சந்திக்க The only mistake he did was he was going along the direction of her house. ஆனால் இவன் செய்த தவறு என்னென்றால் அவள் வீட்டு வழியை நடந்து போனான். So now the first thing you need to identify is, முதல் காரியம் நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டியது. Are you listening? கவனிக்கிறீர்களா? These kind of characters, இப்படிப்பட்டதான கதாபாத்திரங்கள், you don't have to approach them. அவர்களை நீங்கள் நெருங்க வேண்டிய அவசியமே இல்லை. And they will make the first move. அவர்கள் அந்த முதலாவது அடியை எடுத்து வைப்பார்கள். They will make the first move towards you. உங்கள் இடத்தில் நெருங்குவதற்கு முதலாவது அடியை எடுத்து வைப்பார்கள். You follow what I'm saying? Who makes the first move? யார் முதலாவது அடியை எடுத்து வைத்தார்கள்? The other person. மற்ற அந்த நபர்.
The person who carries the spirit of adultery, I want to tell you, they will make the first move towards you. அந்த விபச்சார ஆவியை வைத்திருக்கிறவர்கள் தான் அந்த முதலாவது முயற்சி எடுப்பார்கள். Joseph was not looking forward to have any kind of relationship with any woman. எந்த ஸ்திரீனுடனும் ஒரு உறவை வைத்துக்கொள்ள யோசேப்பு நினைத்தவனே இல்லை. But the Bible says the Potiphar's wife, she approached Joseph on her own. ஆனால் போத்திபாரின் மனைவி அவளாகவே அவனிடத்தில் நெருங்கினாள் என்று வேதம் சொல்கிறது. Again the same situation. அதே சூழ்நிலைதான். An young man and a married woman. ஒரு வாலிபன் ஒரு திருமணமான ஸ்திரீ. It is a woman who is looking for sex outside the marriage. திருமணத்தை தாண்டி உடலுறவை எதிர்பார்த்த ஒரு ஸ்திரீ. But the Bible says வேதம் சொல்லுகிறது the same year as well. அதேதான் இங்கும். She came to meet him. அந்த ஸ்திரீ அந்த வாலிபனை சந்திக்க வந்தாள். So those kind of people I want to tell you. இப்படிப்பட்டதான ஜனங்கள் நான் சொல்லட்டும். Are you listening? கவனிக்கிறீர்களா? They make the first move. அவர்கள் தான் முதலாவது அந்த முயற்சியை எடுப்பார்கள். They say first hi. முதல்ல தான் அந்த ஹாய் என்பார்கள். They smile at you first. முதலாவது சிரிப்பார்கள். They're going to look for you. அவர்கள் உங்களை பார்க்க வருவார்கள். I want to use the word here. The Bible says no, she would never stay at home. I'll talk about that. It's more like waiting in ambush to attack the prey. வீட்டிலே தங்காத ஒரு ஆள் அப்படின்னா இப்படி பதிவிருந்து பாய்வதற்காக காத்திருக்கிற கதாபாத்திரங்கள். No, you need to understand this one of the strategies for warfare. இது ஒரு யுத்தத்திற்குரிய ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை என்று நான் சொல்லட்டும். This is a war strategy. இது ஒரு போர் முறைக்குரிய ஒரு வழிமுறை. Sometimes the soldiers fight with the opposite army, they sometimes fight head on, face to face. சில நேரம் ராணுவ போர் வீரர்கள் தங்களுடைய எதிரியின் ராணுவத்தை முகமுகமாய் சந்தித்து போரிடுவார்கள். Other technique is the Bible also says sometimes they wait in ambush. இன்னொரு வழிமுறை என்ன என்றால் சில நேரங்களில் பதிவிருப்பார்கள். They hide themselves. தங்களை தாங்களே மறைத்துக் கொள்வார்கள். So they are not going to attack. அவர்கள் They are not going to attack first. முதலாவது தாக்க மாட்டார்கள். So they will wait until the army comes that side. அந்த ராணுவம் இல்லைன்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த வழியை வரும் வரை காத்திருப்பார்கள். So then they will emerge from the ambush and start attacking them. அப்பொழுதுதான் பதிவிலிருந்து அவர்கள் எழும்பி அவர்களை தாக்குவார்கள். This is the kind of woman we talk about here. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை தான் இங்கே பார்க்கிறோம். Waiting in ambush, looking for somebody. யாரோ ஒருவருக்காக இப்படி பதிவிருக்கிற ஒரு ஸ்திரீ. It could be anybody. யார் வேண்டுமானாலும் The இருக்கலாம். Bible says these kind of characters they multiply the unfaithful among men. இப்படிப்பட்டதான இந்த கதாபாத்திரங்கள் அநேகரை இப்படியாக உண்மையற்றவர்களாக சமுதாயத்தில் மாற்றுகிறார்கள். Now I want to tell you about the spirit of flirting. சரசம் செய்கிற ஆவி. The spirit of flirting with the opposite sex. இப்படி எதிர் பாலுணர்வு உள்ளவர்களோடு சரசம் செய்கிறதான ஒரு குணாதிசயம். A lot of people they don't even realize they are doing something wrong. அநேகர் இப்படி தவறு செய்வதை கூட உணராதிருக்கிறார்கள். You understand what I'm saying? Here the Bible says this woman made the first move. இந்த இடத்தில் இந்த ஸ்திரீயானவள் முதலாவது முயற்சித்தாள். So the next thing would be இரண்டாவது என்ன என்றால் she was dressed like a prostitute. வேசியின் ஆடையை தரித்திருந்தாளா? Now listen. என்னை கவனிங்கள். Look at me. என்னை பாருங்கள். Was she a prostitute? அவள் வேசியா? She's not going around selling her flesh for money. தன்னுடைய மாம்சத்தை பணத்திற்காக விற்றவள் அல்ல. She was illegally married to somebody. சட்ட ரீதியாக ஒருவருக்கு திருமணமானவள். She was somebody's wife. யாரோ ஒருவருடைய மனைவி. But the Bible says but she dressed up like a prostitute. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவள் வேசியின் ஆடை ஆபரணம் தரித்திருந்தாள். Like a prostitute. வேசியை போல. Now listen. என்னை கவனிங்கள். The next thing you need to look at the dress. இரண்டாவது காரியம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஆடை. Say the dress code. ஆல்பாதி ஆடை முறை. ஆல்பாதி ஆடை பாதி. And now I want to tell all of us, listen very carefully. நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், கவனித்து கேளுங்கள். And now when it comes to dressing, ஆடை அணிதல் என்று வரும்பொழுது whom do we follow? யாரை நாம் Now பின்பற்றுகிறோம்? sometimes a lot of Christians without realizing follow the world. அநேக கிறிஸ்தவர்கள் உணராமலேயே உலகத்தை பின்பற்றுகிறார்கள். Always remember your dress is the extension of your identity. எப்பொழுதுமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம் உங்களுடைய ஆடையானது உங்களுடைய ஆளத்துவத்தின் ஒரு பிரதிபலிப்பு. No, I'm not trying to say be narrow minded. No, to dress modestly is good.
நான் குறுகிய மனப்பான்மையோடு இருங்கள் என்றே சொல்லவில்லை. நல்ல உடை அணிதல் நல்லது. Now, I'm not trying to say you put only white and go around every day. எல்லாம் வெள்ளை உடை அணிந்து எல்லா இடத்திலும் செல்லுங்கள் என்று நான் சொல்லவில்லை. But always remember your dress will communicate something about you. ஆனால் உங்கள் உடையானது உங்களை பற்றி எப்பொழுதுமே தகவல் தொடர்பை பரிமாற்றம் Listen செய்யும். carefully. கவனித்து கேளுங்க. Men are always tempted by what they see. நன்றாய் கவனிங்கள். ஆண்கள் எப்பொழுதுமே அவர்கள் பார்ப்பதை வைத்து சோதிக்கப்படுகிறார்கள். So when women expose some of their body parts, ஆதலால் ஸ்திரீகள் தங்களுடைய சரீரத்தின் சில பாகங்களை காட்டும் பொழுது, so by default you are tempting somebody else. நீங்கள் யாரோ ஒருவரை சோதிக்கிறீர்கள். At the same time, அதே சமயம் the devil like to use the words of men to seduce women. அப்படியே இப்படி ஆண்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி பெண்களை மயக்கவும் பார்க்கிறான். So the Bible talks about though she was a housewife, but still she dressed like a prostitute. இவள் ஒரு வீட்டிலே இருந்த ஒரு ஸ்திரீயே ஆனாலும் வேசியின் ஆடையை அணிந்திருந்தாளாம். So I'm not going to tell you which dress is good, which is not good. நான் எந்த உடை சரி அல்லது நல்லது எது நல்லதல்ல என்று சொல்ல மாட்டேன். Be it a man or a woman, after dressing him, go before God and ask the Holy Spirit, does it really look good? புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் உடைகளை அணிந்த பிறகு பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், நல்லதா நல்லதல்லவா என்று. Lord, is it compatible with my identity as a child of God? நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பதற்கு பொருந்துகிறதா என்று கேட்டு பாருங்கள். Because dressing is the extension and the expression of your identity as a child of God. ஒரு தேவ பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தின் ஒரு விஸ்தரிப்பு இல்லை என்றால் வெளிப்பாடு என்று நான் சொல்லுகிறேன். I want to tell all the women, no, when you have to hide some other parts in your body, please do so. இங்க இருக்கிற ஸ்திரீகளை கவனித்து கேளுங்கள். உங்களுடைய உடலின் அங்கங்களை நீங்கள் மறைக்க வேண்டும் என்றால் தயவு செய்து மறைத்து விடுங்கள். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? Because by default you make other men to be tempted by how we dress up. நாம் எப்படி உடை அணிந்து கொள்கிறோம் என்பதை வைத்து நாம் எப்படி மற்ற புருஷர்களை இப்படி சோதித்து விடுகிறோம். So I'm only talking about exposing your body parts. நான் சொல்லுகிறது இந்த சரீரத்தின் அங்கங்களை வெளிப்படுத்துவது. Some of things need to be closed. சில காரியங்களை மூடி மறைத்து தான் ஆக வேண்டும். You follow what I'm saying? சொல்வதை The பின்பற்றுகிறீர்களா? Bible say, no, she dressed like a prostitute. அவள் ஒரு வேசி போல ஆடை No, தரித்திருந்தாள். sometimes you need to know like how people look at us depending upon our dressing. நம்முடைய ஆடையை பொறுத்த மட்டில் மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். No, in the public places you might have seen வெளி உலகத்தில் பார்த்திருப்பீர்கள். the woman who is not dressed properly, now everybody looks at her. பாருங்கள், ஒரு ஸ்திரீ நன்றாக உடை அணியவில்லை என்றால் எல்லாருமே பார்க்கிறார்கள். Almost she is exposing everything. எல்லாவற்றையுமே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். Dress is to cover up, ஏனென்றால் ஆடை என்பதை மறைப்பதற்கு, not to expose. வெளிப்படுத்துவதற்கு அல்ல. I read a beautiful story ஒரு நல்ல கதையை நான் வாசித்தேன். about Muhammad Ali, the boxer. குத்து சண்டை வீரர் முகமது அலியை பற்றி வாசித்தேன். One day he wanted to go to a party along with the daughters. தன்னுடைய குமாரத்திகளோடு ஒரு பார்ட்டிக்கு செல்ல விரும்பினார். And suddenly he was shocked by the way his own daughters dressed up. அவளுடைய சொந்த குமாரத்திகள் எப்படி உடை அணிந்திருந்தார்கள் என்பதை பார்த்து அவர் அதிர்ச்சியுற்றார். So it's a real incident. அது நிஜ சம்பவம். So he called the daughters and said, அவர் குமாரத்திகளை அழைத்து சொன்னார், and said, daughter, குமாரத்தியே, everything that is precious and valuable, it's always hidden. எதெல்லாம் விலையேற பெற்றதோ மிக விலை மதிப்புள்ளதோ அவைகள் மறைக்கப்பட்டு தான் இருக்கும். God never puts that on the street. அதை தெருவிலே அவர் போட மாட்டார். Gold is precious, but it's hidden. தங்கம் விலையேற பெற்றது, ஆனால் மறைக்கப்பட்டது. Diamond, rubies, emerald, they are precious, they are hidden. பாருங்கள், மாணிக்கமும் மரக ரத்தினங்களும் முத்துக்களும் விலையேற பெற்றது, ஆனால் மறைக்கப்பட்டிருக்கு. And he looked at the daughter and said, you are so beautiful. தன்னுடைய குமாரத்தை பார்த்து சொன்னார், மகளே, நீ மிகவும் அழகாக Your இருக்கிறாய். body is so precious and valuable in the eyes of God. நீ தேவனுடைய பார்வையிலே மிகவும் விலையேற பெற்றவளாயும் பொக்கிஷமாயும் இருக்கிறாய். Don't expose it cheaply before the world. உலகத்திற்கு முன்பாக மிக தரமற்ற நிலைமையிலே நீ உன்னை வெளியரங்கமாக்கி கொள்ளாதே. What you value, you better cover it up. நீ எதை மதிக்கிறாயோ அதை மறைத்துக்கொள். Hello? When you buy a new car, what do you do? புது வாகனத்தை வாங்கினீர்கள் என்றால் என்ன செய்கிறீர்கள்? Experience, brother. அது அனுபவம். A brand new car, you just, every day, you can't put the cover. It's a big cover, but you take the paint, cover it up. பாருங்கள், புது வாகனம் என்றாலே ஒவ்வொரு நாளும் அதற்குரிய உரை எவ்வளவு வேதனையுள்ள ஒரு அனுபவமா இருந்தாலும் போடுகிறோம். Because it's precious. ஏனென்றால் அது விலையேற பெற்றது. So where do you keep the gold? எங்கே நீங்கள் தங்கத்தை வைக்கிறீர்கள்? Do you hang it on the keychain thing?
சாவி போடுற இடத்துல தொங்க விடுகிறீர்கள்? Only you know and God knows. உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டுமே தெரியும். Safely keeping it in a box and hiding it somewhere. ஏதோ ஒரு பெட்டிக்குள் போட்டு அந்த பெட்டியும் எங்கேயாவது மறைத்து வைத்திருப்பீர்கள். So I'm not trying to listen to what I'm saying. நீங்கள் நான் சொல்வதை கவனிங்க. I'm not judging anybody. உங்கள் யாரையும் நான் நிதானிக்கவில்லை. Even about your dressing. உங்களுடைய ஆடையை கூட. So I'm not here to say this is good and that is good. இது நல்லது அது நல்லது என்று கூட நான் சொல்ல மாட்டேன். So what I'm trying to say is, எதை நான் சொல்ல முயற்சிக்கிறேன்? now whenever you dress up, நீங்கள் எப்போது உடை அணிந்தால் remind yourself it is the expression of your identity. உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறதான காரியம் என்பதை நினைவுபடுத்திக் Just கொள்ளுங்கள். ask the Holy Spirit, is he happy with what you wear? பரிசுத்த ஆவியினிடத்தில் கேட்டு பாருங்கள், அவர் நாம் உடை அணிந்து கொள்வதை குறித்து சந்தோஷப்படுகிறாரா? Amen. It's that simple. அவ்வளவு எளிமையானது. So now being a wife, why should you dress up like a prostitute? ஒரு மனைவியாய் இருந்தவள் ஏன் வேசியை போல ஆடை அணிந்தாள்? There is a reason. ஒரு காரணம் உண்டு. Because she was an immoral woman. அவள் ஒரு முறையற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவள். Though she was a wife, but she still lived like a prostitute. மனைவி போல் இருந்தாலும் வேசியாய் இருந்தவள். She was fornicating around with men. மற்ற புருஷர்களோடு இப்படி வேசித்தனம் செய்தவள். So I want to warn all of us, there are always a lot of characters around us. நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் எச்சரிக்கையாக சொல்கிறேன், நம்மை சுற்றி நிறைய கேரக்டர்ஸ் இருப்பார்கள். You'll come across characters like this. இப்படிப்பட்டதான குணாதிசயம் உடையவர்களை சந்திப்பீர்கள். But I want to tell you that enemy doesn't touch everybody. ஆனால் எதிரியானவன் எல்லாரையும் தொடுவது இல்லை. Only those who lack discernment. பகுத்தறிவை இழந்தவர்களை தான் தொடுவார். They will be deceived. அவர்கள் தான் They will வஞ்சிக்கப்படுகிறார்கள். be attacked. அவர்கள் தான் தாக்கப்படுகிறார்கள். So first I spoke about, now she makes the first move. நான் முதலாவது சொன்னேன், அவள் முதலாவது முயற்சியை எடுக்கிறாள். Number 2, இரண்டாவது dress code. ஆடை முறை. That's quite funny. Men cover up from top to bottom. விசித்திரமானது. ஆண்கள் தலையிலிருந்து கால் வரை மூடிக்கொள்ளுகிறார்கள். But women, they try to expose much. ஆனால் ஸ்திரீகளோ எவ்வளவு அதிகமாய் காட்ட முடியுமோ காட்டுகிறார்கள். I'm not talking about you. உங்களை பற்றியே பேசவில்லை. But that's the trend of the world. அது உலகத்தின் முறை. You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றினீர்களா? Don't follow the ways of the world. உலகத்தின் வழிமுறைகளை பின்பற்றாதிருங்கள். Amen. So now the third is crafty intent. Say crafty intent. மூன்றாவது காரியம் தந்திர மனம் என்று தமிழ் வேதம் சொல்லுகிறது. Their motive is not correct. அவருடைய நோக்கம் சரியல்ல. They come and say hello to you. அவர்கள் இப்படியாக உங்களை வந்து வாழ்த்துவார்கள். They come and talk to you, say how are you? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். They dress them in such a way to demand your attention. உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக உடை அணிந்திருப்பார்கள். Am I talking to you? உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேனா? Yes sir. No, I'm telling all these things so that you'd be able to identify those kind of characters when they make an advance towards you. உங்களை நோக்கி இப்படிப்பட்டதான குணாதிசயம் உடையவர்கள் நெருங்கி வரும்போது நீங்கள் இனம் கண்டுகொள்ளத்தக்கதாக பேசுகிறேன். So she has a crafty intent. அவளுக்கு தந்திர மனம் இருந்தது. They have an agenda on the inside. அவர்களுக்குள் ஒரு விதமான அந்த நோக்கம் இருக்கிறது. Then verse 11. 11வது வசனம். I have told 3 things, right? மூன்று காரியங்களை சொன்னேன் அல்லவா? இது 4. She is loud and defiant. அவள் வாயாடி அடங்காதவள். Hello. She is வாயாடி loud and defiant. அடங்காதவள். I like Tamil translation. See, the Bible is an awesome treasure. வேதம் ஒரு பயங்கரமான பொக்கிஷம். It exposes people and their characteristics according to the word of God. ஜனங்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் மிக வல்லமையாக வெளிப்படுத்துகிறது. The Bible says those kind of characters will be very loud, they will be very vocal and they'll be very defiant. பாருங்கள், இவர்கள் வாயாடிகளாய் வாய்களை திறந்து பேசுகிறவர்களாய் அடங்காதவர்களாய் இருப்பார்கள். Listen, they talk a lot. அவர்கள் நிறைய பேசுவார்கள். They will use their mouth. அவர்கள் வாயை பயன்படுத்துவார்கள். And they will not submit to any authority. எந்த
எந்த அதிகாரத்திற்கும் கீழ்ப்படிய I மாட்டார்கள். told you, she was married. நான் சொன்னேன் ஏற்கனவே திருமணமானவள். But she will never submit to the authority of the husband. ஆனா கணவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியவே மாட்டாள். She is cheating on her husband. அவளுடைய கணவரை அவள் ஏமாற்றுகிறாள். Husband is not at home. கணவர் வீட்டில் இல்லை. But she dresses up like a prostitute. ஆனால் ஒரு வேசி போல உடை அணிந்திருக்கிறாள். Approaching different men. வித்தியாசமான நபர்களை ஆண்களை அவள் அணுகுகிறாள். Lurking and waiting in ambush. இப்படியாக பதிவிருந்து அப்படியாக காத்திருக்கிற The Bible says she can talk a lot. அவள் நிறைய பேசுவாள். She'll be loud in her expressions. அவளுடைய என்ன சொல்லலாம் வெளிப்படுத்துகிற விதங்களில் அதிகமாய் இருப்பாள். No, nobody can contain her. யாரையும் அவளை அடக்க முடியாது. She is not accountable to anybody. யாருக்கும் அவள் உத்தரவாதியும் அல்ல. She will do what she wants to do. அவள் எதை செய்ய விரும்புகிறாளோ அதை செய்வாள். She will go where she wants to go. எங்கே போக விரும்புகிறாளோ அங்கே போவாள். So during the night time usually we come back home. வழக்கமாக இரவு நேரங்களில் நாம் வீட்டிற்கு தான் திரும்பி வருவோம். No, do we do that? நாம் அதை செய்கிறோமா? The Bible says man goes to work in the morning, but during the sunset he comes back home. வேதம் சொல்லுகிறது காலையிலே மனுஷன் வேலைக்கு செல்கிறானாம், சாயங்காலமாகும் வேளையில் அவன் வீட்டிற்கு திரும்பி வருகிறான். So all of us will be coming back home during the night. நாம் எல்லாருமே இரவு நேரங்களில் வீட்டிற்கு திரும்பி வருகிறோம். But these kind of characters will start only in the night. ஆனால் இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்கள் இரவில் தான் No, ஆரம்பிப்பார்கள். I'm not talking about those working in the call centers. Don't get me wrong. That is your work. I'm not talking about that. அதான் கால் சென்டர் ஜாப் உள்ளவங்க நினைத்துக் கொள்ளாதீர்கள், அது வேலை. I'm talking about those men and women with the spirit of adultery, they go around during the night time. பாருங்கள், இப்படிப்பட்ட விபச்சார ஆவியை உடையவர்கள் எப்பொழுதும் இரவில் தான் புறப்படுவார்கள். I want to tell you, this kind of characters, they have boldness for evil. தீமைக்கு உரிய ஒரு தைரியத்தை உடையவர்கள். She doesn't need to have any male around. எந்த ஆம்பளையும் பக்கத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. But she could be loud and defiant. ஏனென்றால் அவள் வாயாடி அடங்காதவள். She can go out in the night all by herself. அவள் ராத்திரி தானாகவே போகக்கூடியவள். She could go and meet with strange men even without knowing who they are. அறிமுகமே ஆகாத யாரென்று தெரியாத ஆண்களை சந்திக்க முடியும். So if you really understand what I'm talking about, listen carefully. I'm talking about exactly what is happening in a city like ours. நம்மை போன்ற ஒரு பட்டணத்தில் நடக்கிற காரியங்களை பற்றி நான் பேசிக் கொண்டு வருகிறேன், நன்றாய் கவனித்து கேட்டுக்கொண்டிருங்கள். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்கள். These kind of characters are always used by Satan somehow to attack godly people and to divide godly marriages. பாருங்கள், தேவ பக்தி உள்ளவர்களை தாக்கி இப்படியாக தேவ பக்திக்குள்ள திருமணங்களை அழிக்கும்படியாக சாத்தான் பயன்படுத்துகிற நபர்கள். So she is loud, அவள் வாயாடி defiant, அடங்காதவள். சொல்லுங்க, வாயாடி அடங்காதவள். It applies to men also. Why you keep on looking at your wife? Correct. Some husbands looking. வாயாடி. Nowadays men also talk a lot. Oh, so much. That is not translation. ஆண்களும் அதிகம் பேசுகிறார்கள். In some home women are quiet and men talk a lot. சில வீடுகளில் பாருங்கள், ஸ்திரீகள் அமைதியாக இருக்கிறார்கள், ஆண்கள் அதிகம் பேசுகிறார்கள். So the first thing I told you, they make the first move. முதலாவது சொன்னேன், முதல் முயற்சியை அவர்கள் எடுப்பார்கள். Number 2, they dress inappropriately. இரண்டாவது தகுதியற்ற விதத்தில் ஆடை அணிவார்கள். And number 3 is they have wrong motives. மூன்றாவது அவர்களுக்குள் தவறான நோக்கங்கள். Number 4, they are loud and verbally. நான்கு வாய் நிலைமையை பார்ப்பீர்கள் என்றால் மிகவும் பேசுகிறார்கள், வாயாடிகள். Number 5, they are defiant. They will not submit to any authority nor be willing to be accountable. ஐந்தாவது காரியம், அவர்கள் எந்த அதிகாரத்திற்கும் அடங்க மாட்டார்கள், உத்தரவாதிகளும் அல்ல. So say number 6. ஆறாவது சொல்லுங்கள், ஆறாவது. Say number 6. Okay. Her feet never stay at home. அவள் கால்கள் வீட்டிலே தங்குகிறதே இல்லை. How do you like it? She has a house, but she will never stay in a house. அவளுக்கு வீடு இருக்கிறது, ஆனால் வீட்டில் தரிக்கிறது இல்லை. Only to come back home and only to do the makeup and just go out again. வீட்டுக்கு வர்றதே மேக்கப் போடதான், போட்ட பிறகு வெளியில் செல்வார்கள். Yes. Look at the words the Spirit of God uses so carefully in the Bible. வேதத்திலே மிக கவனமாக ஆவியானவர், தேவ ஆவியானவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்கள். Do you ever think why the Spirit of God uses words like this to explain about certain character
he wants to explain about. பாருங்கள், அவர் வெளிப்படுத்த விரும்புகிற சில குணாதிசயங்களை பற்றி தேவனுடைய ஆவியானவர் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். So being a woman, the Bible say her feet never stay at home. ஒரு ஸ்திரீயாக இருந்து கொண்டு வீட்டிலே அவள் கால்கள் தரிக்கிறதே இல்லையா. Dangerous. பயங்கரமானது. There are some characters like this. அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உண்டு. During the night time they just move around. இரவு வேளைகளில் அப்படியே அசைவாடி கொண்டிருப்பார்கள். They don't like to be at home. வீட்டிலே இருக்க விரும்ப மாட்டார்கள். No, they like to be outside the house. வீட்டுக்கு வெளியே இருக்க விரும்புவார்கள். So now the next one. இப்பொழுது மற்றொன்று. Now in the street. பாருங்கள், சில வேளை வெளியில் இருப்பார். Now in the squares. சில வேளை வீதியில் இருப்பார். At every corner she lurks. சந்துகள் தோறும் பதிவிருப்பார். That's why I told you they wait in ambush. அதைத்தான் சொன்னேன், அவர்கள் பதிவில் காத்திருப்பார்கள். Look at me, my dear friend. என்னை பாருங்கள் நண்பரே. Look at me, my dear friend. என்னை பாருங்கள் நண்பரே. You may not have any evil intention. உங்களுக்கு ஒருவேளை தீமையான நோக்கம் Now இல்லாதிருக்கலாம். you are not thinking about adultery anytime. எந்த நேரத்திலும் ஒரு விபச்சாரத்தை நினைக்காத நபராய் But why இருக்கலாம். I'm teaching you about this? ஆனால் ஏன் இதை குறித்து போதிக்கிறேன்? Now the enemy is going to send somebody with that kind of spirit, with that kind of crafty intent to attack you in your unawares. நீங்கள் எதிர்பாராத சமயத்திலே உங்கள் எதிரியானவன் இப்படிப்பட்டதான தவறான நோக்கங்களோடு தந்திர மனதோடு உங்களை தாக்கும்படி முயற்சிப்பான், யாரையாவது அனுப்பி. Now I've seen lovely marriages that have been destroyed because of this spirit. எவ்வளவு நல்ல இப்படிப்பட்டதான திருமணங்கள் இந்த ஆவியினாலே அழிக்கப்பட்டிருக்கிறது. No, a lot of people ended up in divorce. அநேகர் இப்படியாக விவாகரத்தில் முடிந்திருக்கிறார்கள். No, kids were affected because parents were divided. இப்படி பெற்றோர்கள் பிரிந்திருப்பதினாலே பிள்ளைகள் It பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். destroys the entire family. இது முழு குடும்பத்தையும் அழிக்கிறது. The Bible says the one who commits adultery destroys himself. பாருங்கள், விபச்சாரம் செய்கிறவன் தன்னையே அழித்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் He சொல்லுகிறது. lacks judgment. அவனுக்கு நிதானம் இல்லை. Though blows and disgrace will be his portion, the Bible says. பாருங்கள், அவனுடைய வாதையும் லட்சியம் அடைகிறான் என்று எழுதியிருக்கிறது. So this kind of characters, இப்படிப்பட்டதான they're குணாதிசயங்கள் going to be lurking. அவர்கள் பதிவிருப்பார்கள். They're going to be hiding themselves. தங்களை மறைத்துக் கொண்டிருப்பார்கள். Now in the street, திடீரென்று வீதியில் இருப்பார்கள். then in the squares, திடீரென்று சந்துகளில் இருப்பார்கள். every corner they lurk. எல்லா சந்துகளிலும் In பதிவிருப்பார்கள். your office they lurk. அலுவலகத்தில் இப்படி பதிவிருப்பார்கள். In your neighborhood they are lurking. அக்கம் பக்கத்து வீட்டுகளிலே They பதிவிருப்பார்கள். are just waiting, looking for somebody. யாரையாகலும் பார்ப்பதற்காக Now பதிவிருப்பார்கள். listen. கவனிங்கள். Say listen. There were a lot of men and women at that place. அங்கே அநேக புருஷ ஸ்திரீகள் இருக்கிறார்கள். But why in the world she picked up only one young man? ஆனால் ஒரு இள வாலிபனை ஏன் அவள் பிடித்தாள்? I want to tell you, this spirit of adultery இந்த விபச்சாரத்தின் ஆவி knows exactly whom to touch. யாரை தொடலாம் என்று சரியாய் அறிந்திருக்கும். Somehow these people know. எப்படி இவர்களுக்கு தெரியும்? Verse 13 says, 13வது வசனம் சொல்லுகிறது. let's all read. எல்லாரும் வாசிக்கலாம். She took hold of him and kissed him, and with a brazen face she said. அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து. Now listen. என்னை கவனிங்கள். Now look at me. பாருங்கள் என்னை. Hello. What did she do? The Bible says here, she took hold of him. கவனிங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? அவள் அவனை பிடித்து. It's not that. No, he went after her. அவன் அவள் பின்னாக சென்றான் என்று இல்லை. The Bible doesn't say he took hold of her. அவன் அவளை பிடித்தான் என்றும் இல்லை. But the Bible says this woman came and took hold of him. வேதம் சொல்லுகிறது அவள் அவனை பிடித்து. Dangerous things. பயங்கரமானது. Just like that. அப்படியே எதேச்சையாக. The very second she met him, she could take hold of him. பாருங்கள், எந்த க்ஷணத்தில் சந்தித்தாலோ அதே நேரத்தில் பிடித்தாள். I want to tell you, those who carry the spirit of adultery, விபச்சாரத்தின் ஆவியை சுமக்கிறவர்கள் they make the first move. முதலாவது முயற்சி எடுப்பார்கள். They make the first move. முதலாவது அடியை You எடுப்பார்கள். don't have to do it. You don't have to do it. நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. They will come looking for you. உங்களை தேடி அவர்கள் வருவார்கள். Beware. எச்சரிக்கையாயிருங்கள். And the Bible says she kissed him even. முத்தம் செய்தாள் என்றும் சொல்லுகிறது. What kind of woman she is? எப்படிப்பட்ட ஸ்திரீயானவள்? She could be sexually intimate so quickly. இப்படியாக பாலுறவு ரீதியாக மிகவும் நெருங்க முடியும் அவளால். That's why watch for the body language of the opposite sex. அதனால்தான் எதிர்மறையான ஆட்களிடத்திலே சரீர பாஷையை கவனித்து பாருங்கள். If your wife says, "No, I am not comfortable with the way you move with that female," listen to her.
உங்கள் மனைவியானவள் உங்கள் கணவரை உங்களை பார்த்து நீங்கள் அந்த ஸ்ரீனிடத்தில் பழகுற விதத்தை குறித்து எனக்கு சௌகரியம் இல்லை என்று சொன்னார்கள் என்றால் கவனித்து கேட்டுக்கொள்ளுங்கள். Listen to your wife. உங்களுடைய மனைவியை நீங்கள் கவனித்து கீழ்ப்படிய வேண்டும். Don't fight with her. அவர்களோடு சண்டையிடக் கூடாது. You are not everybody's husband. நீங்கள் எல்லாருடைய புருஷனும் இல்லை. You are your wife's husband. நீங்கள் உங்கள் மனைவியின் புருஷன் மட்டுமே. Sometimes men are very generous. சில நேரம் புருஷர்கள் மிக தியாகம் தயாள பிரபுக்கள். One day no, not here, somewhere else. I could see one young man and he is going around being very friendly with all the sisters. இங்க அல்ல, இன்னொரு இடத்திலே ஒரு வாலிபர் அவர் எல்லா சகோதரிகளிடத்திலும் மிகவும் தயாளமாக இருந்தார், தாராளமாக இருந்தார். He was so happy, making fun, enjoying himself with all the sisters in the church. சபையில் இருக்கிற எல்லா சகோதரிகளிடத்திலும் இப்படியாக விளையாடி கொண்டு மிகவும் சுதந்திரமாக இருந்தார். I looked at him. நான் அவரை பார்த்தேன். There was something wrong. ஏதோ தவறு இருந்தது. I knew there was something wrong. ஏதோ ஒன்று நிச்சயமாய் தவறு. I தவறு. looked at his wife. மனைவியை பார்த்தேன். She would be sitting in the corner, lonely, not talking to anybody. தனியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு யாரிடத்திலும் பேசாமல் அமர்ந்திருப்பார். So every time I look at this man, he will not relate to his wife. எப்பொழுது பார்த்தாலும் தன் மனைவியிடத்தில் பேசவே மாட்டார். He is so happy with all the other sisters. எல்லா மற்ற சகோதரர்களிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருப்பார். Hello sister. Hello sister. How are you sister? எப்படி இருக்கிறீர்கள் சகோதரி? Praise the Lord. Praise the Lord. Long time no see. ரொம்ப நாள் no see. And his wife was excluded from everything. She's sitting alone. இந்த மனைவியானவர்கள் எந்த இதிலும் கலந்து கொள்ளாமல் தனியாக உட்கார்ந்திருப்பார்கள். So after it's time to go back home, you'll take her and go home. ஏதோ வீட்டுக்கு வருகிற அந்த நேரம் வரும்போது அழைத்து கொண்டு செல்லுவார்கள். So I had to call him and talk to him. அவரை அழைத்து நான் பேச வேண்டிய நிலைமை வந்தது. Right? Honor your wife, be friendly with your wife before everybody else. எல்லாருக்கும் முன்பாக உங்களுடைய மனைவியை கனப்படுத்தி உங்கள் மனைவியோடு நீங்கள் நட்பாய் இருக்க வேண்டும். Let your wife or your husband be your good friend and be a good companion. உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவரும் உங்களுடைய சிறந்த நண்பராக தோழனாக இருக்க வேண்டும், தோழியாக இருக்க வேண்டும். Amen. Don't allow the devil to create any kind of gap. பிசாசானவன் உங்களுக்கு இடையிலே எந்த இடைவெளியும் உருவாக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். You're one flesh. ஏனென்றால் நீங்கள் ஒரே மாம்சம். So now, இப்பொழுதோ say now. So she made the first one. She was loud and defiant. Okay, now she took hold of him and kissed him, and with a brazen face, say with a brazen face. 13வது வசனம், அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் என்று தமிழ் சொல்லுகிறது. These people don't have any shame at all. இவர்களுக்கு நாணம் என்பதே இருக்காது. Hello? This is another sign. இன்னொரு அடையாளம். They are so brazen. இதுதான் நாணமடையாத முகம். They would not feel anything shameful about what they are doing. அவர்கள் செய்கிறதை குறித்து எந்த ஒரு வெட்கமுமே இருக்காது. Oh, she could take hold of a guy and kiss him right at that spot, but still she will not feel shy. எங்கே அவள் அந்த நபரை சந்தித்தாலோ அங்கேயே அவனை பிடித்து முத்தம் செய்தாலும் ஒரு வெட்கமும் இருக்காது. This is another characteristics of this kind of people. இப்படிப்பட்டதான மக்களுடைய இன்னொரு குணாதிசயம் இது. Number 14. 14வது வசனம். This is very dangerous. இது மிக பயங்கரமானது. 7:14 வாசிக்கிற நீதிமொழிகளிலே, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். So in NIV it says, I have fellowship offerings where? At home. இங்கே சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது. Suddenly she is acting spiritual. பாருங்கள், ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் நடிக்கிறார்கள். Right? She is a sensuous woman. அவள் மாம்சமாய் நடந்து கொள்ளுகிறவள். But here suddenly she acts spiritual. ஆனா திடீரென்று ஆவிக்குரிய நிலைமையில் நடிக்கிறாள். That's the spirit of Jezebel. அதுதான் இயேசபேலின் ஆவி. Combination of sexuality and pseudo spirituality. பாருங்கள், மாம்சமும் மறைமுகமாக இருக்கிற அந்த காரியங்கள், அதாவது ஆவிக்குரிய ரூபமும் சொல்லலாம். You listening to what I'm saying? மாம்சமாய் இருப்பவர்கள் ஆனால் ஆவிக்குரிய ரூபத்தை. Our fellowship offerings were at home. சமாதான பலிகள் எங்கே? வீட்டிலே. Hey, you never stay at home. வீட்டிலே இருக்கிறது இல்ல. How come you have peace offerings at home? எப்படி சமாதான பலிகள் வீட்டில் இருக்கும்? And look at the language. உடைய பாஷையை பாருங்கள். Today I fulfill my vows. இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். So according to the book of Leviticus, லேவியராகமம் புத்தகத்தின் அடிப்படையில் you bring to God a fellowship offering when you make a vow. நீங்கள் இப்படி ஒரு பொருத்தனை செய்யும் பொழுது இப்படி பலிகளை கொண்டு வருவீர்கள். So when God fulfills the thing, you
according to your vow that you have made, you give unto God the fellowship offering. இப்படிப்பட்டதான சமாதான பலிகளை நீங்கள் பொருத்தனை செய்ததின் நிமித்தமாக தேவனுக்கு கொடுப்பீர்கள். And she says, I came out to meet you. அவள் சொல்லுகிறாள், நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு I வந்தேன். looked for you. உன்னை தேடினேன். I have found you. உன்னை கண்டுபிடித்தேன். Hello? I don't know. I do not know the meaning behind this. இதற்கு பின்னணியில் இருக்கிற அர்த்தம் எனக்கு A தெரியவில்லை. lot of things could have been said about this. இதை குறித்து அதிகமாய் பேசலாம். Maybe she was looking for this boy for weeks or even for months. ஒருவேளை வாரங்களாய் மாதங்களாய் இந்த வாலிபனுக்காய் அவர் பார்த்து கொண்டிருக்கலாம். So I looked for you, I found you. நான் உன்னை தேடினேன், கண்டுபிடித்தேன். Now listen. கவனிங்கள். It starts spiritual. ஆவியின் தோற்றத்தில் ஆரம்பிக்கிறது. Right? Then suddenly she's talking about a bedroom. திடீரென்று படுக்கை அறையை பேசுகிறாள். Look at the transition. அந்த பரிமாற்றத்தை கவனிங்கள். So quick. மிக வேகமாக நடக்கிறது. And it says, I covered my bed with colored linens from Egypt. என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய I வஸ்திரங்களாலும் perfume my bed with myrrh, aloes and cinnamon. சிங்காரித்து என் படுக்கையை வெள்ளை போளத்தினாலும் சந்தனத்தினாலும் லவங்கப்பட்டையினாலும் வாசனை கட்டினேன். Hello? Why in the world the wife of somebody would take hold of a young man, talk about the bedroom, how the bed is done? ஒரு திருமணமான இன்னொருவருடைய மனைவியானவள் ஏன் இன்னொரு வாலிப பையனை பிடித்து தன் வீட்டு படுக்கை அறை எப்படி இருக்கிறது என்று பேச வேண்டும்? Listen carefully. கவனித்து கேளுங்கள். Are you listening? கவனிக்கிறீர்களா? Are you listening? கவனிக்கிறீர்களா? These kind of characters will talk about personal, intimate things in their personal life. இப்படிப்பட்டதான குணாதிசயம் உடையவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கமான அந்தரங்கமான விஷயங்களை பேசுவார். That's the right thing. You're not talking about personal, intimate things. She will talk to another opposite sex. தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்களை எதிர்பாலுணர்வு உள்ள ஒரு நபரோடு பேசுகிறார். And she openly invites him, come, let's drink deep of love till morning. வா விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாய் இருப்போம். Let's enjoy ourselves with love. இன்பங்களினால் பூரிப்போம். And she says something. இன்னொன்று சொல்லுகிறார். Hey, my bed is ready. என்னுடைய படுக்கை ஆயத்தமாய் I இருக்கிறது. prepared my bed. என்னுடைய படுக்கையை நான் ஆயத்தம் I want to tell you, பண்ணியிருக்கிறேன். it looks very demonic. இது ஒரு பிசாசுக்குரியதா இருக்கிறது. There's a spirit of adultery working behind this. இதற்கு பின்னணியில் இந்த விபச்சாரத்தின் ஆவி செயல்படுகிறது. She say, before I could meet with you, உன்னை நான் சந்திப்பதற்கு முன்பாக I got the bed ready for both of us. நம் இருவருக்காக நான் படுக்கையை ஆயத்தம் பண்ணி I இருக்கிறேன். perfume my bed. என்னுடைய படுக்கையை நான் இப்படி வாசனை கட்டி இருக்கிறேன். I put there myrrh, aloes and cinnamon, all those things. இப்படி வெள்ளை போளம் சந்தனம் லவங்கப்பட்டையை நான் போட்டு இருக்கிறேன். And she says, பிறகு சொல்லுகிறாள், my husband is not at home. புருஷன் வீட்டிலே இல்லை. My goodness, shocking. Hello, listen to what I'm talking about. Are you listening? கவனிக்கிறீர்களா? These things are happening today. இன்றும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. How dare this woman எவ்வளவு தைரியமான ஸ்திரீவள் in her own house தன்னுடைய சொந்த வீட்டிலே that belonged to her and her husband, தனக்கும் தன் கணவருக்கும் சொந்தமான when the வீட்டிலே husband is not away, புருஷன் வெளியே சென்றிருக்கும் போது in the same bed where she was sleeping with her husband, எந்த படுக்கையிலே தன் கணவரோடு அவள் உறங்குகிறாளோ, no, she's going to bring somebody else to have a illegitimate relationship. இன்னொருவனை அழைத்து கொண்டு வந்து தகுதி அற்ற ஒரு உறவை வைத்துக் கொள்ளும்படி அழைக்கிறாள். Not somewhere in the hotel, ஏதோ ஒரு வெளியிலே இருக்கிற ஹோட்டல் ரூம்ல இல்ல, but bringing that person right inside the house. வீட்டுக்குள்ளேயே அழைத்து கொண்டு வருவது. That's what the Bible says. She's loud and defiant. அதனால்தான் வாயாடி அடங்காதவள் என்று வேதம் சொல்லுகிறது. Are you listening to what I'm talking about? I have seen real characters in my life destroying families. என்னுடைய நிஜ வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான கதாபாத்திரங்கள் குடும்பங்களை அழிக்கிறவர்களை பார்த்திருக்கிறேன். The spirit of adultery was ruling her life and her house. அவளுடைய வீட்டை அவள் செய்த விபச்சாரத்தின் ஆவியானது ஆளுகை செய்து கொண்டு அழித்துக் கொண்டிருந்தது. She was cheating her husband. அவருடைய புருஷனை ஏமாற்றிக் கொண்டிருந்தாள். Husband is not at home. புருஷன் வீட்டில் இல்லை. And she tells his boy, அந்த பையனிடத்தில் சொல்லுகிறாள், hey, come, my husband is not at home. வா வீட்டுக்கு வா, அவர் வீட்டில் இல்லை. And he has gone on a long journey.
தூர பிரயாணம் போனான். Maybe he was a businessman. ஒருவேளை வியாபாரம் He செய்கிறவராய் took his இருப்பார். purse filled with money. அவளுடைய பணப்பையை கையிலே கொண்டு போனான். And she said he will not be back home till full moon. பாருங்கள், குறிக்கப்பட்ட நாளுக்கு தான் திரும்பி வருவான், அதுவரை வரமாட்டான். He's not going to come back home. வீட்டுக்கு வரமாட்டான். At least for some time. இன்னும் கொஞ்ச நாளுக்கு. So I invite you. அதனால உன்னை அழைக்கிறேன். You can come into my house. நீ வீட்டுக்குள் வரலாம். You can sleep with me on my bed. என்னுடைய படுக்கையிலே நீ என்னோடு படுக்கலாம். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்கள். If you are not careful, நீங்கள் கவனமா இல்லை the என்றால் spirit of adultery can invade your house. உங்கள் வீட்டுக்குள்ளாக விபச்சாரத்தின் ஆவி உட்புக முடியும். The Bible says the mighty have fallen. வேதம் சொல்லுகிறது பலத்தவர்களே விழுந்தார்கள். Now you and I we cannot say no, we are spiritual giants. நாம் எல்லாரும் இப்படி ஆவிக்குரிய பலவான்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. We stand by the grace of God. கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினால் தான் If நிற்கிறோம். I am standing, it's by the grace of God. நான் நிற்கிறேன் என்றால் தேவனுடைய கிருபையினாலே We நிற்கிறேன். need God to escape this spirit of seduction and adultery. இப்படிப்பட்டதானே மயக்குகிற விபச்சாரத்தின் ஆவியிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் நமக்கு தேவனுடைய கிருபை அவசியம். Now I'm going to finish in the next 5 minutes. இன்னும் 5 நிமிடத்தில் முடிக்க Can போகிறேன். you listen to me? கவனிக்க முடியுமா? Can you listen to me? கவனிக்க முடியுமா? So the Bible says she with persuasive words. வேதம் சொல்லுகிறது தன் மிகுதியான இனிய சொற்களால் She led him astray. அவனை வசப்படுத்தி. Now look at me. என்னை பாருங்கள். Look at me, look at me, look at me. Everybody look at me. எல்லாரும் பாருங்கள், எல்லாருமே பாருங்கள். Come on. One thing I notice here. ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். Right from the beginning until now. ஆரம்பத்திலிருந்து இதுவரை Who does the talking? யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? She is the only one who does the talking. இவள் ஒருத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறாள். I do not know this guy was mute or I do not know. இவன் ஊமையே என்று எனக்கு தெரியவில்லை. Not really. உண்மை இல்லை. But he had nothing to speak. ஆனால் அவனுக்கு பேச ஒன்றுமே இல்லை. By the time she started speaking, அவள் பேச ஆரம்பித்ததிலிருந்து he was taken over by the spirit of adultery. அந்த விபச்சாரத்தின் ஆவியினாலே அவன் மேற்கொள்ளப்பட்டான். Words were so smooth. ஏனென்றால் வார்த்தைகள் மிக மென்மையாய் இருக்கிறது. Very attractive. மிக வசீகரமாய் இருக்கிறது. She could not say no. அவனால் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. I want to tell you right from the beginning until now, I want to tell you not even one word this guy uttered. ஆரம்பத்திலிருந்து இதுவரை நான் சொல்லட்டும் ஒரு வார்த்தை கூட இந்த பையன் பேசவில்லை. He could not resist her at all. அவளை அவனால் எதிர்க்கவே முடியவில்லை. One thing in you and I we need to understand. நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். When this demonic spirit of adultery attacks our lives, இந்த பிசாசுக்குரிய விபச்சாரத்தின் ஆவி நம்மை தாக்கும் பொழுது it's going to use words. அது வார்த்தைகளை பயன்படுத்தும். And once you come under the influence of this spirit, it's very difficult for you to resist that spirit. நீங்கள் இந்த ஆவியின் செல்வாக்குக்குள் இணங்கும் பொழுது அந்த ஆவியை எதிர்ப்பது கூடாத காரியம். So I want to tell you something. இப்போது நான் சொல்ல விரும்புகிறேன். Are you listening? கவனிக்கிறீர்களா? When you come across these characters, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வரும்போது don't let the other person keep on talking to you. அடுத்த அந்த நபர் உங்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க அனுமதி கொடாதீர்கள். The moment you sense something, நீங்கள் ஏதாவது ஒன்றை உணரும் பொழுதே you say, hey, stop it. நிறுத்து என்று சொல்லிவிடுங்கள். I think these words are inappropriate. இந்த வார்த்தை சரியானது, தகுதியற்றது என்று சொல்லுங்கள். No, I cannot talk to you. I'm sorry. இப்படி நான் பேச முடியாது, மனம் வருந்துகிறேன் என்று சொல்லிவிடுங்கள். Sometimes we don't want to be hard to people. நாம் சில நேரம் மக்களிடத்திலே கடினமாக இருக்க விரும்புவது இல்லை. You know their words are not right. நாம் அறிந்து கொண்ட விஷயம் அவள் வார்த்தை சரியில்லை. Their motive is not right. அவளுடைய நோக்கங்கள் சரியில்லை. Their body language is not right. அவளுடைய சரீர பாஷை கூட சரியில்லை. You sense something wrong. ஏதோ ஒன்று தவறு என்று தெரியும். But still you don't want to say anything. ஆனாலும் ஒன்றும் சொல்ல விரும்புவது இல்லை. And the other person will keep on talking and talking and talking. அந்த மற்ற நபரோ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். The more you listen, நீங்கள் அதிகமாய் கவனிக்க I want to repeat myself. நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். The more you listen, நீங்கள் அதிகமாய் கவனிக்க. What did I say? Without resisting, you allow the other person to talk and you keep on listening. நீங்கள் எதிர்க்காமலேயே அந்த நபரை தொடர்ந்து பேச அனுமதித்து கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், look at me, the more you listen, என்னை பாருங்கள், நீங்கள் அதிகமாய் கவனிக்க by default you come under the influence of the spirit of adultery just by listening to the other person. மற்றவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்பதின் மூலமாகவே அந்த வேசித்தனத்தின் ஆவியின் அதிகாரத்துக்கு உட்படுகிறீர்கள். You need to say, get behind me, Satan. நீங்கள் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்ல வேண்டும். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றினீர்கள். Some people allow the other person to keep on talking. சிலர் மற்றவர்கள் அதிகமாய் பேச அனுமதித்து விடுகிறார்கள். Oh, we do not want to know. We don't want to say no. ஏனென்றால் நாம் வேண்டாம் என்று சொல்ல விரும்புவது இல்லை. Oh, they will misunderstand. அவர்கள் தவறாய் புரிந்து கொள்வார்கள். Hello, my brother, he has crossed the line. சகோதரன், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் எல்லையை தாண்டி விட்டார்கள். She has crossed the line. அந்த ஸ்திரீ எல்லையை தாண்டி விட்டாள். Something is going wrong somewhere. ஏதோ ஒன்று எங்கோ தவறாய் போய் கொண்டிருக்கிறது.
Are you listening? கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Seduced him with a smooth talk. தன்னுடைய இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தினாள். Devil is clever in using words. பிசாசானவன் வார்த்தைகளை பயன்படுத்துவதில் மிக அறிவாளி. Look at me. என்னை பாருங்கள். Be it over texting, இப்படி டெக்ஸ்ட் அனுப்புவதாயானாலும், talking on the phone, தொலைபேசியில் பேசுவதானாலும், with anybody with any opposite sex, எந்த எதிர்பாலுணர்வு உள்ளவர்களோடு, the moment you sense it's getting personal, நீங்கள் ஒரு தனிப்பட்ட நிலைமையில் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை உணரும் போதே, either you cross line and they cross lines, நீங்கள் எல்லையை தாண்டினாலும் சரி, அவர்கள் எல்லையை தாண்டினாலும் சரி, and now I want to tell you, as a child of God, you need to resist that and close that conversation. ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் அதை எதிர்த்து அந்த சம்பாஷணையை முடித்துக் கொள்ள வேண்டும். Don't get excited. அதை குறித்து பரவசப்படக்கூடாது. Hello? Amen. 22. Shall we வசனம் read? 22 நாம் எல்லாரும் வாசிக்கலாம். Say all at once. உடனே. All at once. உடனே. Say udane. All at once. உடனே. He followed her. அவன் அவள் பின்னே சென்றான். He followed her. அவன் அவள் பின்னே சென்றான். Say he followed her. அவன் அவள் பின்னே சென்றான். Like an ox going to the slaughter, like a deer stepping into a noose, till an arrow pierces his liver, like a bird darting into a snare, little knowing it will cost him his life. ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விட தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. It will cost him his life. அவனுடைய உயிரை அது பறித்தது. There is a snare அங்கே கண்ணி இருந்தது, where you do not know. ஆனால் அவனுக்கு தெரியவில்லை. Still you go ahead and put your feet in the snare. அப்படி இருந்தும் போய் காலை வைப்பது. The Bible says வேதம் சொல்லுகிறது, he destroyed him. அது அவனை அழித்தது. Stand with me, your Bible. உங்களுடைய வேதத்தோடு எழுந்து நின்று We'll read this and pray. இதை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். Verse 24 to 27. வசனம் 24 27 வரை. Now then, my sons, ஆதலால் பிள்ளைகளே, listen to me. Pay attention to what I say. Do not let your heart turn to her ways or stray into her paths. Many are the victims she has brought down, a slain or a mighty throng. Her house is a highway to the grave, leading down to the chambers of death. 24 27 வரை தமிழ் வாசிக்க தெரிந்தவர்கள் வாசிங்கள். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விட பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். Listen to me, my dear friend. என்னை கவனிங்கள் அருமை நண்பரே. Many are the victims. அநேகர் காயப்படுத்தப்பட்டார். Now why I am teaching this message? ஏன் இந்த செய்தியை போதிக்கிறேன்? So far so good. இதுவரை நன்றாய் நடந்தது, நல்லது. But watch over your life. ஆனால் உங்கள் வாழ்க்கையை எச்சரிப்பாய் பார்த்துக் கொள்ளுங்கள். The enemy will send somebody to break down your marriage. உடைய திருமணத்தை உடைக்கும்படி எதிரியானவன் யாரையாவது அனுப்புவான். Are you listening to what I'm saying? நான் சொன்னதை The கவனிக்கிறீர்கள்? Bible says here, a slain or a mighty throng. அவள் அநேகரை கொலை செய்தாள். Her house is a highway to the grave. அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போம் வழி. Oh, powerful language. Highway to the grave. பாதாளத்துக்கு போம் வழி. Once you go to a house, அவள் வீட்டுக்கு போனாலே the next thing is you go to the grave. நேரா பாதாளத்துக்கு போயிடலாம். That is one step before the grave. அதான் பாதாளத்துக்கு முன்னாடி ஒரு அடி தான். Am I talking to somebody? That means you're going to die. அப்படிலாம் மரிக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். There's a demonic spirit of lust and fornication working behind these characters. இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு பின்பாக செயல்படுகிற இச்சைக்குரிய வேசித்தனத்தின் ஆவி அது. It says leading down to the chambers of death. அது மரண அறைகளுக்குள் கொண்டு போய் விடும். Somebody say chambers of death. மரண அறைகள் என்று சொல்லுங்கள். Chambers of death. மரண அறைகள். I pray that God, the Spirit of God may want me and you
to safeguard our lives from the spirit of fornication. இந்த வேசித்தனத்தின் ஆவிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளும்படி தேவனுடைய ஆவியானவர் என்னையும் உங்களையும் எச்சரித்து பாதுகாப்பை கொடுப்பார். Our house is a highway to the grave. ஏனென்றால் அவள் வீடே பாதாளத்துக்கு போகும் வழி. One step before the grave. பாதாளத்திற்கு ஒரு அடிதான். The Bible defines the chamber of death. அவளுடைய அறைகளை மரண அறைகள் என்று வேதம் சொல்லுகிறது. When you want to kill somebody, you send them into the chamber of death. யாரையாவது கொலை செய்ய வேண்டும் என்றால் மரண அறைக்குள் அனுப்புவோம். When you give them capital punishment, you send them into the chamber of death. இப்படியாக மரண தண்டனை கைதிகளை அந்த அறைகளுக்கு தான் அனுப்புவார்கள். I pray that ஜெபிக்கிறேன். God's covering will be upon you and in your family. தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் இருப்பதாக. God's going to use you to break the power of the spirit of adultery over somebody else, maybe a relative or a friend, just by listening to the word and teaching them the word of God. நீங்கள் வார்த்தைகளை கவனித்ததின் மூலமாகவும் வார்த்தைகளை போதித்ததின் மூலமாகவும் உங்களுடைய உறவினரோ நண்பரோ யாராவது இந்த வேசித்தனத்தின் ஆவியிலே மாட்டிக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களை விடுவிக்கும்படி உங்களை பயன்படுத்துவாராக. Don't live your life without walls. எந்த ஒரு மதிலும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழாதீர்கள். Your life has to be with walls. உங்களுடைய வாழ்க்கை மதில்களோடு தான் இருக்க வேண்டும். Now keep the gate locked. அந்த 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 வாசலை நீங்கள் எப்பொழுதும் பூட்டித்தான் Nobody can walk between you and your husband or your wife without your permission. உங்களுடைய அனுமதி இல்லாம உங்க கணவருக்கோ உங்களுக்கு இடையில உங்களை மனைவிக்கோ உங்களுக்கு இடையில யாரும் வரக்கூடாதுங்க. You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Amen. Nobody is going to influence your kids without your permission. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் செல்வாக்குகள் நடத்தக்கூடாது. You must be in charge of your house. உங்கள் வீட்டுக்கு அதிபதியே நீங்கள் இருக்க You வேண்டும். must discern the spirit. நீங்கள் ஆவியை பகுத்தறிய வேண்டும். May the Holy Spirit fill you and your family with the power of holiness. பரிசுத்தத்தின் வல்லமையினாலே உங்களையும் உங்களுடைய வீட்டையும் தேவ ஆவியானவர் நிரப்புவாராக. Receive the grace from God. தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Because I am teaching this, I don't say no, I am above you all. உங்களுக்கு நான் இதை போதிப்பதினாலே உங்களுக்கு மேலானவன் என்ற அர்த்தம் இல்லை. Now what I am saying to you, I am saying to myself. நான் உங்களுக்கு சொல்லுவதை எனக்கும் சொல்லிக் We கொள்ளுகிறேன். all need grace. எல்லாருக்குமே கிருபை We all வேண்டும். need the Spirit of God. நமக்கு எல்லாருக்கும் தேவனுடைய ஆவியானவர் We all வேண்டும். need the teaching of the Word of God. தேவனுடைய வார்த்தையின் போதனை நம்ம எல்லாருக்கும் வேண்டும். I don't want to lose my mind. என்னுடைய மனதை நான் இழக்க I don't விரும்பவில்லை. want to lose my wisdom. என்னுடைய ஞானத்தை நான் இழக்க I don't விரும்பவில்லை. want to lose my knowledge. என்னுடைய அறிவை நான் இழக்க I விரும்பவில்லை. don't want to be somebody who lacks judgment in my life. நிதானத்தை இழந்த ஒருவனைப் போல் நான் வாழ Pray to விரும்பவில்லை. God, Lord, help me to discern people. நீங்கள் தேவனிடத்தில் ஜெபியுங்கள். ஜனங்களை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவை எனக்கு கொடும் ஆண்டவரே. Now Solomon prayed, ஏனென்றால் சாலமன் give me a ஜெபித்தார். discerning heart. எனக்கு விவேகமுள்ள ஒரு இருதயத்தை Give me தார். a discerning heart. விவேகமுள்ள இருதயத்தை The தார். enemy should not attack anybody in your family. உங்க குடும்பத்திலே எதிரியானவன் யாரையுமே தாக்க கூடாது. As for me and my house, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். Lift your hands, I want to pray and bless you. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபித்து Father, in the name ஆசீர்வதிக்க of Jesus விரும்புகிறேன். Christ, பிதாவே இயேசு கிறிஸ்துவின் we நாமத்தினாலே want to thank you for this opportunity. இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். want to thank you for the teaching of the word. இந்த வார்த்தையின் போதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். The spirit of perversion. இந்த மாறுபாடுள்ள ஆவி, Oh, the spirit of fornication and adultery. வேசித்தன விபச்சாரத்தின் ஆவி It's attacking people, ஆண்டவரே ஜனத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறது. attacking marriages, திருமணத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறது. destroying couples, அநேக தம்பதிகளை தாக்கிக் கொண்டு அழித்துக் கொண்டிருக்கிறது. dividing families, குடும்பங்களை பிரித்துக் கொண்டிருக்கிறது. destroying the lives. வாழ்க்கைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. Oh God, we pray for grace. ஆண்டவரே நாங்கள் கிருபைக்காக Grace ஜெபிக்கிறோம். from the throne room of God. தேவனுடைய சிங்காசன அறையிலிருந்து வருகிற கிருபைக்காக கேட்கிறோம் Give ஐயா. all of us grace. எங்கள் எல்லாருக்கும் கிருபை தேவை. Fill us with discernment. ஆண்டவரே பகுத்தறிவினால் எங்களை நிரப்புவீராக. Without you, we will fail, oh God. ஆண்டவரே நீர் இல்லாமல் நாங்கள் தோல்வியுறுவோம் அப்பா. Oh God, I pray. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். None of our families, எங்கள் குடும்பத்துல ஒருவர் கூட, nor our children, எங்கள் பிள்ளைகள், nor our grandchildren, எங்கள் பேர பிள்ளைகள், until the time Jesus comes, இயேசு திரும்பி வரும் வரை the enemy, இந்த the எதிரியானவன், spirit of adultery, இந்த வேசித்தனத்தின் ஆவி will not have any power over them. ஒருவர் மேல கூட வல்லமை In செயல்படுத்தாதிருப்பானாக. Jesus' name, இயேசுவின் We நாமத்தினாலே take authority, oh இப்பொழுது God. அதிகாரம் எடுக்கிறோம் ஐயா. We ask for your covering spiritually. ஆவிக்குரிய மூடலை கேட்கிறோம் ஐயா. In Jesus' mighty name, இயேசுவின் வல்லமையுள்ள we நாமத்திலே receive the deliverance. நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் We ஐயா. receive the covering from you. உம்மிடத்திலிருந்து வருகிற பாதுகாப்பை
பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம் We ஐயா. are blessed. நாங்கள் We are ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். secured. நாங்கள் No weapon that பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். is formed against us will prosper. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே In போ. Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள I நாமத்தில் bless God's people. தேவ ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். We give you all the praise. உமக்கு எல்லா துதியும் In கொடுக்கிறோம். Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். God's people say amen. தேவ ஜனம் சொல்வார்களாக ஆமென். Hallelujah. Come on, put your hands together. Give God the glory. கரங்களை தட்டி Thank you, தேவனுக்கு Lord. மகிமை கொடுக்கலாம். ஹalleluya. Hallelujah.